இவங்க வந்து ஹாலோ பிளாக் யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்ல வெறும் சிமெண்ட் எடுத்து தப்பியிருக்கானுங்களா இல்ல வெறும் எம்சென்ட் போட்டு கட்டியிருக்காங்களான்னு தெரியல. உள்ள அவ்வளோ ஒயரிங் போட்டிருப்பாங்க, உள்ளேயே வாட்டர் சிஸ்டமும் வச்சிருக்காங்க. என்னைக்கு என்ன ஷார்ட் சர்க்கிட் ஆகி ஃபுல் பில்டிங்கே பத்தி எருமா, என்னைக்கு சும்மா நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது வி கேன்ட் எக்ஸ்பெக்ட் நம்ம மேல நம்ம டியூப்லைட் எரிஞ்சு விடலாம், நம்ம ஷார்ட் சர்க்கிட் ஆகி ஃபேன் வெடிச்சு போகலாம், ஏசி போட்டு தூங்குறோம் ஏசி வெடிச்சு போகலாம். இது எதுக்குமே வந்து எல்லாத்துமே நாங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம் ஓனருக்கு. ஓனர் எடுத்துட்டு போய் ப்ராப்பர் வேல எடுத்துட்டு போய் பாஷ்யம்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. பட் தேர் won't be எனி சொல்யூஷன். இதை பத்தி அவங்க கண்டுக்கிறதே இல்லை. அது என்னன்னு தெரியல. அவங்க பெரிய பிராண்டுன்னு நம்பி தான் இங்க எல்லாருமே வராங்க. வீடு வாங்குறதும் சரி, வில்லாஸ் வாங்குறதும் சரி, சரி பாஷ்யம்னு ஒரு பிராண்ட் இருக்கு, தமிழ்நாட்டில் பாஷ்யம்னு ஒரு பேர் இருக்கு, அந்த பிராண்டுக்கு தான் வாங்கி வராங்க. பட் எங்கேயோ ஒரு மூலையில இப்படி கட்டிட்டு சரி இவங்களாம் இந்த மாதிரி பண்ணா இவங்களால கேள்வி கேட்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது, கொடுத்த 20-25 லட்சத்துக்கு இவங்களுக்கு இதுதான் கிடைக்கணும்ட்டு அவங்க டிசைட் பண்ணிட்டு அப்படி உட்காந்துக்கிறாங்க. சொன்ன மாதிரி மற்ற ரெசிடென்ட்ஸ் மற்ற பீப்புள் இங்க குடி இல்லாத பீப்புள் வாங்கின வீடை வாங்கி இருக்கிறவங்க எல்லாம் மேலிடத்துல எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இது வரைக்குமே ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியலோ சரி, ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ சரி, யாருமே வந்து இங்க வந்து ஒரு சர்வே எடுக்கிறதோ ஒரு இன்வெஸ்டிகேஷனோ அந்த மாதிரி எதுவுமே இங்க நடந்து நாங்க பாக்குறது இல்ல. என்னன்னா நாங்க பேச்சுலர்ஸ் தான், நாங்க கொஞ்ச நாள்ல போயிடுவோம். பட் வாட் அபவுட் தி பீப்புள் ஹூ லிவ் ஹியர்? வீடு ஒருத்தவங்க நம்பி வாங்குறாங்க, அவங்களுக்கு வந்து ஆன்சரபிள் இங்க யாருமே கிடையாது. இப்ப கூட நீங்க போய் பாஷ்யம் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா சும்மா பேருக்குன்னு 2 பேர் உட்காந்துருப்பாங்க. நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் ஓகே நாங்க பண்ணிக்கிறோம், ஓகே நாங்க மேல இடத்துல சொல்றோம், ஓகே நாங்க வித்தின் ஒரு 1 வீக் நாங்க சால்வ் பண்றோம், இதுதான் அவங்களோட ரெகுலர் ஆன்சராகவே இருக்கும். பட் இதுக்கான சொல்யூஷன் அவங்க தரவே மாட்டாங்க. ஸோ இது பாருங்க, என்னன்னா இட் ஹேஸ் டு ரீச் எவ்ரி ஒன். இந்த ப்ராப்ளம் வந்து இங்க மட்டுமே கிடையாது. நம்ம ஒரு படமும் பார்த்துருப்போம் மாவீரன்ட்டு. இப்போ என்னன்னா எங்களுக்கெல்லாம் நாங்க படத்துல பார்த்தோம். இப்போ நான் எங்க சொந்த ஊர் வேற எங்கேயோ, இங்க எல்லாருமே அப்படிதான் வந்திருப்பாங்க, வேலைக்கோ படிக்கிறதுக்கோ எல்லாருமே அப்படிதான் வந்திருப்பாங்க. படத்துல பார்த்தது இங்க ஆக்சுவலா ரியாலிட்டியா நடக்குது. இங்க சும்மா அந்த படத்துல தொட்டோன்னு யோகி பாபு தொட்டோன்னு விழும்ல, அந்த மாதிரி தான் இங்க நடக்குது. இதெல்லாம் மக்களுக்கு ரீச் ஆகணும். அண்ட் இட் ஹேஸ் டு பி ரெக்டிஃபைட். ஏன்னா இது ஒரு இடத்துல நடக்கல, நிறைய இடத்துல இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் நடக்குது.